இன்னைக்கு ஸ்கூல் வேன் ஏன் வரலன்னே தெரியல. ஒரு வழியா ஆட்டோ பிடிச்சி எல்லாருமே ஸ்கூல் வந்தாச்சு. உள்ளதான் போய் கேட்கணும் ஏன்னு. ஆமா, என்னைக்குமே ஸ்கூல் வேன் வராம இருக்கவே இருக்காது. இன்னைக்கே இப்படி ஆச்சு. நானும் ஆட்டோல எவ்வளவு தூரம் தான் நின்னுட்டு வர்றது, என் காலே வலிக்குது. அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ், எங்களை கரெக்ட் டைம்ல ஸ்கூல்ல விட்டீங்க. எங்க அம்மா உங்களுக்கு ஃபோன்பேல அமௌண்ட் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க அங்கிள். என்ன லக்ஷ்யா, நம்ம ஸ்கூல்ல இது இல்லை ஸ்கூல் மாற்றி வந்துட்டோமேனோ? கலர் கலராக ட்ரெஸ் போட்டு யாரோ உட்காந்துருக்காங்களே. என்ன இத்தா, என்ன சொல்கிற? ஆமாம், நீ சொன்ன மாதிரி யாரோ இருக்காங்களே. நம்ம கரெக்டான ஸ்கூலுக்கு தானே வந்திருக்கோம். ஆமாம், நம்ம ஸ்கூல் தான் இது. எல்லாரும் வாங்க, நம்ம உள்ளே போய் அங்கிள் இருக்காங்க, அவங்கள இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்கலாம். என்ன இது தெரியாம நம்ம மட்டும் யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்துட்டோமா? இவங்க எல்லாம் கலர் ட்ரெஸ்ல இருக்காங்களே, புதுசா இருக்காங்களே. ராம், இவங்க எல்லாம் புதுசா இருக்கிறது சரி, ஆனா இங்க என்னென்னவோ வச்சிருக்காங்களே. இதெல்லாம் பார்த்தா ஏதோ டாக்டர் வந்திருப்பாங்க போலயே. என்ன நடக்குது இங்க? இது நம்ம ஸ்கூல் தானே, பேர் கூட வண்டர் ஸ்கூல்னு போட்டிருக்கு. இது நம்மளோட ஸ்கூல் தான். சரி வா, அங்கிள் என்னன்னு கேட்கலாம். அங்கிள், இங்க என்ன அங்கிள் நடக்குது? யாரோ புதுசா வந்திருக்காங்க, அப்புறம் இன்னைக்கு ஸ்கூல் வேன் கூட வரல. இன்னைக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையா அங்கிள்? தம்பி, எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நேத்தே நாங்க மெசேஜ் அனுப்பிட்டோம். இன்னைக்கு ஸ்கூல்ல மெடிக்கல் கேம்ப் நடக்குது, அப்புறம் வேன் வராதுன்னு நேத்தே அனுப்பியிருந்தோமே. அதை நீங்க படிக்கலையா? இல்ல அங்கிள், நாங்க யாருமே மெசேஜே படிக்கல அங்கிள். சரி வாங்க, உங்களுக்கு எல்லாம் சேர் போட்டிருக்கேன் பாருங்க, அதுல உட்காந்துக்கோங்க. அப்புறம் டாக்டர் மேடம் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. அவங்க எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி செய்யணும். என்னது மெடிக்கல் கேம்பா? எதனா ஊசி போடுவாங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்படின்னு தெரிஞ்சா நான் ஸ்கூல் எப்படியாவது லீவ் போட்டிருப்பேன். இப்ப வெளியும் போக முடியாது. எல்லாருமே உட்காந்தாச்சு, ஆனா டாக்டர் தான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பயமா இருக்கு. சரி, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஹலோ கிட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்கள் ஸ்கூலில் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் உங்கள் ஸ்கூல் கிட்ஸும் இருக்காங்க, அப்புறம் வெளியே இருந்தும் நிறைய கிட்ஸ் இங்கே வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரோட ஹைட்டு, வெயிட்டு இதெல்லாம் செக் பண்ண போகிறோம். அது கூட ஐ டெஸ்ட் கூட பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு சின்ன வேக்சினேஷன் இருக்குது. அதான அப்புறம் உங்களுக்கு சாக்லேட்ஸும் கொடுப்போம். அப்புறம் நீங்கள் யாருமே வேக்சினேஷன் நினச்சி பயப்படவே தேவையில்லை. அது ரொம்ப சின்ன இன்ஜெக்ஷன் தான், வலியே உங்களுக்கு தெரியாது. அதனால் எல்லோரும் லைனாக வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். ஆனா நீங்க டாக்டர் மாதிரியே தெரியலையே, கலர் ட்ரெஸ் போட்டுட்டுல வந்திருக்கீங்க. நாங்கள் ஸ்கூல் கேம்ப்க்கெல்லாம் இப்போ கலர் ட்ரெஸ்ஸில் தான் வரோம். ஏன்னா டாக்டர் கோட்டெல்லாம் போட்டுட்டு வந்தால் கிட்ஸ் எல்லாம் பயப்பட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமா, இந்த ட்ரெஸ்ல உங்களை பார்த்தா பயமாவே இல்ல. உங்க ஹேர் கூட ரொம்ப நல்லா இருக்கு, ரபுன்சல் மாதிரியே இருக்கு. ஆமா டாக்டர், எனக்கும் உங்களை மாதிரி நீளமா முடி வேணும் டாக்டர். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு யார் வரீங்க? சார், நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நான் எல்லாரோட ஹைட்டு, வெயிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம இவங்களுக்கு எல்லாமே மெயில் அனுப்பிடலாம். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க சார். எதனா மிஸ் ஆனால் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும் சார். ஓகே மேடம், நான் ரெடியா இருக்கேன். நீங்க யார் பேருன்னு சொல்லுங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நான் கரெக்டா நோட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் எல்லாரோட டேட்டாவும் சிஸ்டம்ல என்டர் பண்ணி எல்லா பேரண்ட்ஸ்க்குமே மெயில் அனுப்பிடுறேன் மேடம். சரி, முதல்ல யார் வரீங்க? உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேரு சோஃபியா. சரி சோஃபியா, நீ வந்து முதல்ல ஹைட் செக் பண்ணு, அப்புறம் வெயிட் செக் பண்ணலாம். நான் ஏன் இங்கே ஃபஸ்ட்டாக உட்காந்தேனே தெரியல. என்ன வேற ஃபஸ்ட்டு கூப்பிடுறாங்க. என்ன சொல்லலாம்? டாக்டர், நான் அப்புறமா வரேனே. ஏன் சோஃபியா, உனக்கு பயமா இருக்கா? பயப்படாத, வா, நீயே முதல்ல வா. அப்பதான் வேற கிட்ஸ்க்கும் பயம் போகும். இங்கே வா, நான் ஹைட் தானே செக் பண்ண சொல்கிறேன். சரி டாக்டர், நானே வரேன். உன்னோட ஹைட் வந்து 4. ஓகே, இப்போ வெயிட் செக் பண்ணிடலாம். வெயிட் எவ்வளோ இருக்குது? 17 kgs இருக்குது. சார், ஹைட் வெயிட்டில் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வாம்மா, இப்போ ஐ டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ரைட் ஐ க்ளோஸ் பண்ணிக்கோமா. உனக்கு என்ன தெரியுதுன்னு கரெக்டாக படிக்கணும். ENHNFDGPTQ. என்ன இது 4th லைன் தப்பாக படிச்சிட்ருக்கே? டாக்டர், எனக்கு அப்படிதான் தெரியுது, எனக்கு சரியா தெரியல. சரி, இப்போ லெஃப்ட் ஐ க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் ஐயில் என்ன தெரியுதோ அதை படி பார்க்கலாம். 4th லைன் தானே? QWM. இல்லை சோஃபியா, 4th லைன் கொஞ்சம் உனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ப்ரெஸ்கிரிப்ஷன் எழுதி தரேன். நாளைக்கு நீங்கள் கிளினிக்லேயும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன டிசைட் பண்ணலாம். இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுடலாம். டாக்டர், இன்ஜெக்ஷன் எனக்கு வேண்டாம், எனக்கு ரொம்ப வலிக்குது. வேண்டாம் டாக்டர், என்னை விட்டுருங்க. என்ன இது, இவ்வளோ சின்ன இன்ஜெக்ஷன் பாரு, முடிஞ்சே போச்சு. இதுக்கு போய் இப்படியெல்லாம் அழுவாங்களா?
அவ்வளோதான், 2 மினிட்ஸில் எல்லாமே சரியாயிரும். உனக்கு இங்கே சாக்லேட் இருக்கு பாரு, உனக்கே எது வேணுமோ நீ எடுத்துக்கோ. இந்த சாக்லேட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சோஃபியா, நீ சாக்லேட் எடுத்துக்கிட்டியா? நீ போய் உன் சீட்டில் உட்காந்துக்கோ. நெக்ஸ்ட் யார் இருக்கீங்க? வாங்க சீக்கிரம். உன் பேர் என்னப்பா? என் பேரு சிண்டு. எப்படி இந்த டாக்டர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியல. சரி டாக்டர், நான் என்ன பண்ணும் இப்ப? நம்ம ஃபஸ்ட்டு உன்னோட ஹைட் செக் பண்ணிடலாம். எவ்வளோ இருக்க? 3.5. சார் 3.5 நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெயிட் எவ்வளோ இருக்குது? வெயிட் வந்து 16 கேஜிஸ் இருக்குது. 16 சார் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஐ டெஸ்ட் பண்ணிடலாம். உன்னோட ரைட் ஐ க்ளோஸ் பண்ணிக்கோ. இப்போ லெஃப்ட் ஐயில் என்ன தெரியுதுன்னு கரெக்டாக படி பார்க்கலாம். ஓகே டாக்டர். ENHNFDZXTPFT ஓகே, இப்போ ரைட் ஐயில் FTDZU. இப்போ ஐ டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சாச்சு. நம்ம ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் இப்போ போட்டுடலாமா? பார்த்து டாக்டர், மெதுவாக போடுங்க. இன்ஜெக்ஷன் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஐயோ அம்மா வலிக்குது. அவ்வளோதான், இன்ஜெக்ஷன் முடிஞ்சாச்சு. உன் சாக்லேட் எடுத்துக்கலாம். என்ன இது கோல்ட் காயின் மாதிரி சாக்லேட் எடுத்து வந்திருக்காங்க. இது சாப்பிட்டா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. சார், இந்த பையனோட ரீடிங்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? எல்லாமே நோட் பண்ணியாச்சு மேடம். நெக்ஸ்ட் யாரு? போய் ஹைட் செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இப்ப டீனா தான். டீனா இப்ப இன்ஜெக்ஷன் போட்டா எப்படி கத்த போறான்னு தெரியல. ஓகே, உன்னோட ஹைட் வந்து 4. அப்புறம் உன்னோட வெயிட் எவ்வளோ? 16 கேஜிஸ். ஹைட் வெயிட் எல்லாம் முடிஞ்சாச்சு. உனக்கு இப்போ ஐ செக் பண்ணிடலாம். ஒரு ஐ க்ளோஸ் பண்ணிட்டு படிமா, என்னென்ன தெரியுதுன்னு. ENHNFDZXTP. வெரி குட். இப்போ நெக்ஸ்ட் ஐ க்ளோஸ் பண்ணுங்க. ENHNFDZXTPFTDZ. வெரி குட், எல்லாமே படிச்சாச்சு. இப்போ இன்ஜெக்ஷன் போட்டுடலாமா? டாக்டர் மெதுவா போடுங்க. வெரி குட். இப்படி தான் இன்ஜெக்ஷன் போட்டால் அழுவக்கூடாது. நீ போய் உன்னோட சாக்லேட் எடுத்துக்கோ. சார், ரீடிங்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க சார். நோட் பண்ணிட்டேன் மேடம். ஓகே டாக்டர், நான் ஒரு சாக்லேட் எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வாங்கம்மா. உங்கள் ஹைட் எவ்வளோ இருக்குது? 5.5. அப்புறம் வெயிட் எவ்வளோ இருக்குது? 18 கேஜிஸ் இருக்குது. ஓகே, ஐ டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபாஸ்ட்டாக என்னென்ன தெரியுதுன்னு கரெக்டாக படிமா. சரி, என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் எல்லாமே கரெக்டாக படிக்கிறீங்க. 4th லைன் மட்டும் படிங்க. ஓகே, 4th லைன்ல என்ன இருக்குன்னா FTDZU. ஓகே, உனக்கு 4th லைனும் கரெக்டாக தெரியுது. அப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைக்கிறேன். உனக்கு இப்போ இன்ஜெக்ஷன் போட்டுடலாம். டாக்டர், நான் இன்ஜெக்ஷன் போட்டாலாம் அழுவ மாட்டேன். நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் மெதுவாக போடுங்க. ஓகே, வெரி குட். இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. நீ போய் உன்னோட சாக்லேட் எடுத்துக்கலாம். அப்பாடா, ஒரு வழியா இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சாச்சு. அங்கிள், நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம்? நீங்கள் வெறும் இந்த ஸ்கூல் கிட்ஸுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கள் இன்னும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? எங்களுக்கும் டைம் ஆச்சு. இன்னும் லேட் ஆகுனா நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். இல்ல பாப்பா, எல்லாருக்கும் 5 மினிட்ஸ் தானே ஆகுது. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் லைன்ல இருக்கவங்களாம் இப்ப போவாங்க. உன்னோட ஹைட் எவ்வளோ இருக்குது? ஓகே, உன் ஹைட் வந்து 5 தான். உன் போ இருக்கிறதுனால ரொம்ப ஹைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஓகே, வெயிட் செக் பண்ணலாம். உன் ட்ரெஸ்ஸை நான் ஊற்றிட்டு பார்க்கலாம். 20 கேஜிஸ். உன் ட்ரெஸ்ஸே பாதி வெயிட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் 1 கேஜி மைனஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஐ டெஸ்ட்டில் என்னென்னு கரெக்டாக படி பார்க்கலாம். எஸ், கரெக்ட். இன்னொரு ஐலையும் என்ன தெரியுதுன்னு கரெக்டாக படிச்சிரு. எனக்கு இந்த லைன் சரியாக தெரிய மாட்டேங்குது. LHM. என்னது LHM? அப்போனா இந்த ஐயில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே டார்ச் அடித்து பார்க்கலாம். ஓகே, எதுக்கும் எங்கள் கிளினிக்லேயும் ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதி தரேன். அப்புறம் நாளைக்கு உங்கள் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு நீங்கள் ஈவினிங் வந்தீங்கன்னா அங்கே இன்னொரு தடவை ஐ டெஸ்ட் பண்ணிக்கலாம். சார், ரீடிங்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம். ஓகேம்மா, இப்போ உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டுடலாம். ஐயோ, எனக்கு இன்ஜெக்ஷன் மட்டும் போடாதீங்க. வேண்டாம், என்னை விட்டுருங்க. இந்த மாதிரிலாம் ஓடக்கூடாது. உனக்கு முன்னாடி போட்டுக்கிட்டவங்களாம் அழுவே இல்லை பாரு. ஐயோ, எனக்கு ரொம்ப வலிக்குது. அவ்வளோதான், இன்ஜெக்ஷன்லாம் முடிஞ்சாச்சு. போய் உனக்கு சாக்லேட் எடுத்துக்கோ. மெடிக்கல் கேம்ப்ல சாக்லேட் கொடுப்பாங்கன்னு வந்தது தப்பாச்சு. இப்போ இன்ஜெக்ஷன் போட்டால் ரொம்ப வலிக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 5 மினிட்ஸில் சரியாயிரும். சரி, நெக்ஸ்ட் நீங்கள் வாங்க. உங்கள் ஹைட் செக் பண்ணுங்க. என்ன பாப்பா, நீ ஃபேரி மாதிரியே ட்ரெஸ் போட்டு வந்திருக்க. சரி, உன் ஹைட் வந்து 5ன்னு வச்சுக்கலாம். ஓகே, வெயிட் இப்போ செக் பண்ணலாம். உன்னோட ஃப்ராக் இப்படி நவுத்திட்டு பார்க்கலாமா? 20 கேஜிஸ் இருக்கு. ஓகே, நீ ஸ்பெக்ஸ் எப்போ இருந்து யூஸ் பண்ணுற? டாக்டர், இப்போ தான் 3 மந்த்ஸ்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அப்போனா உனக்கு ஐ டெஸ்ட் எல்லாம் வேண்டாம். வெறும் இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுடலாம். இன்ஜெக்ஷன்னா உனக்கு பயமா? இல்லை டாக்டர், இன்ஜெக்ஷனுக்கெல்லாம் நான் அழுவ மாட்டேன். நான் இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். எனக்கு ஒன்றும் பயமே இல்லை. ஓகே, வெரி குட். நீ போய் உன்னோட சாக்லேட் எடுத்துக்கோ. சரி, ஒரு சாக்லேட் எடுத்துக்கலாம். நான் தான் வெரி குட். நான் கொஞ்சம் கூட அழுவே இல்லை.
இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? நானே முன்னாடி போறேன். நான் முதல்ல வீட்டுக்கு போயிடுறேன். தம்பி நில்லுப்பா, போகாத. எங்கப்பா எங்க போற? அப்படியெல்லாம் போக கூடாது, இங்க வா. டாக்டர், என்னன்னே தெரியல, எனக்கு மயக்கமா வருது. நான் வீட்டுக்கு போகணும். என்னது மயக்கமா வருதா? அப்பனா இந்த இன்ஜெக்ஷன் கூட இன்னொன்னு போட்டுடலாம், அப்ப சரியாயிடும் உனக்கு. என்னது 2 இன்ஜெக்ஷனா? எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு இன்ஜெக்ஷனே போதும். என்னப்பா இப்படி ஆக்டிங் பண்ற? இந்த ராம் பாரு எப்படி நடிச்சிட்டு இருக்கான்னு. இன்னொரு இன்ஜெக்ஷன்லாம் வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போதும். சரி, என்னோட ஹைட் பாருங்க. ஓகே, ஹைட் எல்லாம் நோட் பண்ணியாச்சு. உன்னோட வெயிட் எவ்வளோ? 20 kgs. இங்க 4th லைன் இருக்குல்ல, அது படி. ZXTP. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ஐ க்ளோஸ் பண்ணிட்டு படிப்பா. ஒரு ஐல தெரிஞ்சா இன்னொரு ஐலயும் அதே தானே தெரியும். ZXTP. ஆல்ரைட், இப்ப இன்ஜெக்ஷன் போட்டுடலாம். லக்ஷா, இன்ஜெக்ஷன் உங்களுக்கு எல்லாம் வலிச்சுதா? இல்ல ராம், லைட்டா தான் வலிக்கும், ஒண்ணுமே ஆகாது பாரு. ஓ, அப்ப இந்த இன்ஜெக்ஷன் வலிக்காதா? சரி டாக்டர், நீங்க மெதுவா போடுங்க. பரவாயில்லையே, நான் நினைச்ச அளவுக்கு இல்ல. பாரு, அவ்வளவுதான். இதுக்கு போய் மயக்கம் எல்லாம் போட்டு ஆக்ட் பண்ணிட்ட. போய் உன்னோட சாக்லேட் எடுத்துக்கோ. இந்த சாக்லேட்காகவே ஊசி போட்டுக்கிறதா இருக்கு. சரி, ஒரு சாக்லேட் எடுத்துக்கலாம். ராம்து முடிஞ்சிருச்சு, நானும் அப்படியே போய் போட்டுக்கிறேன். இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. ஓகேம்மா, உன்னோட ஹைட் செக் பண்ணு. உன்னோட ஹைட் வந்து 5. நெக்ஸ்ட் உன்னோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலாமா? உன்னோட வெயிட் வந்து 22 kgs. ஓகே, இப்போ ஐ டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, கரெக்டாக படிச்சுட்ட. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஐலையும் கரெக்டாக படிச்சுட்ட. சீக்கிரமா இன்ஜெக்ஷன் போட்டுடலாமா? ஓகே டாக்டர். யுக்தா, எனக்கு வலிக்கவே இல்லை, உனக்கு வலிக்குதா? இல்லை, எனக்கும் வலிக்கல, ரொம்ப லைட்டாக தான் வலிச்சுது. ஓகேம்மா, இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. நீ போய் உன்னோட சாக்லேட் எடுத்துக்கோ. இந்த கோல்ட் கோயின் மாதிரி இருக்கு, இதுக்குள்ளே இருக்கு சாக்லேட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே கிட்ஸ், இப்போ எல்லாத்தோட மெடிக்கல் டெஸ்ட்டும் முடிஞ்சாச்சு. நாளைக்கு உங்களுக்கு மெயிலில் எல்லா டீட்டெயில்ஸுமே அனுப்பிடுவோம். யாராருக்கு ஐ டெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்போம். அப்புறம் ஹைட் வெயிட் எல்லாம் எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, டிப்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்போம். அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதனால் உங்களுக்கு ஹெல்த்தியான ஹைட் வெயிட் எல்லாமே கிடைக்கும். ஓகே சார், எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடதும் இப்போ முடிஞ்சாச்சு. நீங்கள் எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்கல்ல? ஆமா மேடம், நான் எல்லாமே கரெக்டா நோட் பண்ணிட்டேன். பிரின்சிபல்கிட்ட காட்டிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நாங்க மெயில் அனுப்பிடுறோம். இன்னைக்கு என்ன நடக்கும்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை, யாருமே ரொம்ப அழுவல, லைட்டாக தான் அழுதாங்க. எப்படியோ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை.